சரி வீடியோக்குள்ள போலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போட்டோம்? அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய பில்டப் கொடுத்தா தான் நான் வீடியோக்கே வருவேன் அப்படி சொல்லிட்டாரு. தலையெழுத்து கொடுத்து தானே ஆகணும். இது பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப நாய் மாதிரி பேசுவானே அவன் தானே? அவனே தான் வாயில நல்லா லிப்ஸ்டிக் போட்டுன்னு. எதுக்கு லிப்ஸ்டிக் பூசுனீங்கன்னு கேட்குற? அது என்னுடைய விருப்பமாயிரு. அதை கேட்கறதுக்கு நீங்க இப்படி இது கூட இந்த குட்டி வடிவேலுக்கு நீங்க லவ் பண்ணுங்க, இது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யார் சொல்றதே நீ கவலைப்படாத, உன் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும், நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். நீ அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணு, முடியல நான் கல்யாணம் பண்ணு, நான் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி வளர்றானே நேத்துக்காம. ஆனா அவனுக்கும் வியூஸ் போது நம்மளுக்கும் பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? இப்போ வந்து இங்க கும்பலா பேய் வீடியோ பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க போல. காத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன் பேய். அவனுக்கு டீசெண்டா கேட்டுக்கிறான், நீ வர்றியா வரலையா, வந்தா பேட்டா இல்லையா அப்படியே கிளம்பி போட்டான். அதுதான் இவனுங்களாம் வேற வழி இல்லாம லாக்டவுனு சோறு போட மாட்டேங்கிறாங்க, வீட்டுல அச்சு தோத்துறாங்க. அப்படி இப்படின்னு லிஃப்டிக்கு போட்டுன்னு ஊரை ஏமாத்தினாரு. சரின்னு அவங்களே கூப்பிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இங்க வந்தது. நாங்க கூப்பிட்டு பார்த்தா பேய் வீடியோ எப்படி அவர் நினச்சிட்டு போய்ட்டு பேய் வீடுனா காலையில் லைட் ஆஃப் பண்ணி ஒரு ரூம்குள்ளே எடுப்பாங்க. ஓஜா போர்டு வரலாம். கொஞ்சம் பேய் இதெல்லாம் சொன்னது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பேய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னை அதுக்கெல்லாம் கூப்பிடல. ஓஜா போர்டுல அந்த மனுஷனுக்கு தெரியுமா? நம்ம அவனுக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும்? அவன் சும்மா அவனை தாய் பாஸ் போர்டு கூட ஓஜா போர்டுன்னு சொல்லி போடுறான். அவன் அந்த மாரி ஆள் இருக்கானா? நல்லா ஒருத்தன் என்னப்பா யாருன்னே தெரியல. அவன் செல்ஃபி ஸ்டிக் மண்டைய அவன் நின்றுந்தான். ஏதோ பயங்கரமா பேயில இதெல்லாம் காட்ட போறாங்க. பேய காமிச்சாங்க இல்லையா? பேய காமல சும்மா விளையாட்டு பண்ணு. அவன் டென்ஷன் ஆயிட்டா அசிங்கமா கேட்பான். உருவம் வந்துச்சு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. இது நேரம் நல்ல நேரம் பின்னாடி இருந்து ஒரு பாட்டு பாடுற சவுண்டு. நான் கூட டே கழட்டு பேய் வந்துச்சு போலடா, ஊரெல்லாம் ஓடலன்னு பாத்துங்கிறாங்க. பார்த்தா தலைமை மரத்துக்குள்ள இருந்து கிராஸ் ஆனாங்களா இல்ல மிருகம் கிராஸ் ஆனாங்களா இல்ல உண்மையிலே பேய் இருந்துச்சா அப்படி சொல்லி அந்த கருவி வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துரும். இது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து எப்படி சொல்றது, இங்க ஏதாச்சும் பேய் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து யாருமே இல்லாம அந்த ஃபுல்லா அப்படியே இருக்குது. இவங்க 4 பேர் அப்படின்னு நடந்து போறாங்க. ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன போகும்போது ஒரு பாட்டு பாரு, ஏன் எதிர 2 பாப்பான்னு போடுறாங்க. அந்த பாட்டு கேட்கும் போது நெஞ்சே வெடிச்சிடலாம் பொழுது. அது கார்த்திக்கும் நயன்திராவும் அந்த இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரீமாசா தலைவன் மாச பாருங்க. தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய், கொடுமை அடித்து விட கொள்கை ஜெயித்து விட. பாட்டு பாடிக்கினே போறாங்க. கீழ இருந்து கழுத்தி கச்சு அவனுங்களே பேய்னு ஓடுறானுங்களா? ஓ அவரே கழுத்தி விடுது, அது பேய் அவனுங்களே பேயாச்சு. இது கதை இது செல்ஃபி ஸ்டிக் சரியில்லை. எல்லாரும் வந்து கொடுமை ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பண்ணுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. A few moments later. வரான். டேய் ஏன்டா இந்த பாட்டுலாம் தலைவன் டேய் இது பேட்டா படம்டா. தலைவன் எல்லாமே ஒரே லேங்க்ல போட்டு வச்சுக்கிறான் போல மியூசிக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் எது பார்த்தாலும் ஒரே பாட்டா தோணுது. ஐயோ அனிருத் கண்டென்ட் காப்பி தலை மறைச்சுக்க தலை, நீ சூப்பரா போற தலை. நீ பாடலாம், நீ எங்கிருந்து நீ போடுறியோ, நீ எங்கிருந்து திட்டி போடுறியோ, எங்கிருந்து தொடச்சிட்டியா போதுமா? என்ன தண்ணி கிணி குடிச்சு பாத்ரூம் போயிட்டு
போய் பாத்ரூம்லாம் பேசாதடா, கண்டத காப்பி வச்சு காப்பி. தவறு தவறு தவறு. போட்டனா அந்த பேரே வரக்கூடாது. இவன் ஷூ இருக்கு, இவன் அப்படித்தான் தும்புவான். இவனை நான் என்ன சொல்றது, நம்பாதீங்க. நல்லா கட் பண்றான், போடுறான். இல்ல போட்டு போடுவான். அவன் போடுவான், அந்த மாரி ஆளு நம்ம கேமராமேனு.